வணக்கம், நான் தெய்வானை. இந்த சேனல்ல நம்ம எத்தியோப்பியா பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்ஜெரா, எத்தியோப்பியா தோசை. இதுதான் எத்தியோப்பியர்களோட பிரதான உணவு. நமக்கு எப்படி அரிசி சாதமோ, அது மாதிரி எத்தியோப்பியர்களுக்கு இந்த தோசை தான், இந்த இன்ஜெரா தான். இததான் அவங்க மதிய உணவாகவும், இரவு உணவாகவும் சாப்பிடுவாங்க. இது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. நம்மளுக்கு அரிசி சாதம் மாதிரி அவங்களுக்கு இது இல்லாம இருக்க முடியாது. இது நம்ம தோசை மாதிரியே மாவு ரெடி பண்ணி, அ கல்லுல சுட்டு எடுத்துருவாங்க. இது எப்படி செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த மாவு என்ன ஸ்பெஷல்? இது எதுல செய்றாங்க? எப்படி செய்றாங்கங்கிறத பார்ப்போம். எத்தியோப்பியால என்டோட்டோ பார்க் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல மேக் யுவர் ஓன் இன்ஜெரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கதான் நான் இன்ஜெரா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஓகே, இதை இன்ஜெரா ப்ரிப்பேர் பண்ற இடம். இன்ஜெராவில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி இவங்க இந்த கோமந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவுடர் ஒன்று போட்டால் இது அந்த நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் ஒரு எண்ணெய் டெக்ஸ்சர் கிடைக்குமோ அது மாதிரி வரதுக்காக இன்ஜெரா ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு தென் இது மாதிரி இவங்க கப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க இன்ஜெரா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கப்பில் ஐ திங்க் இன்ஜெரா செய்கிறதுக்கு எத்தியோப்பியா மக்கள் 3 விதமான தானியங்கள் பயன்படுத்துகிறாங்க தனித்தனியாக. எத்தியோப்பியா மக்களுக்கு எந்த தானியம் வேணுமோ அந்த தானியத்தை பயன்படுத்தி இன்ஜெரா செய்வாங்க. இதில் முதலாவதாக வர்றது தெஃப் அப்படிங்கிறாங்க. இந்த தெஃப் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா, எரிட்ரியா இந்த 2 நாட்டிலையும் தான் அதிகமாக விளைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளில் தான் முதலாக தெஃப் விளைச்சல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட நம்மளோட கேழ்வரகு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த தெஃப்பை பயன்படுத்தி இன்ஜெரா செஞ்சா இன்ஜெரா ரொம்பவே ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது விலை உயர்ந்த தானியம். அதனால பணக்காரர்கள் மட்டுமே இந்த தெஃப் பயன்படுத்தி இன்ஜெரா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வதா எத்தியோப்பியா மக்கள் பயன்படுத்துறது, இதுவுமே விலை அதிகம் அப்படிங்கிறதுனால மக்கள் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வதா மக்காச்சோளம். இதுதான் எல்லா மக்களாலையுமே, எத்தியோப்பியால இருக்கிற எல்லா மக்களாலையுமே வாங்கக்கூடிய ஒரு தானியமா இருக்கிறதுனால பெரும்பாலும் எத்தியோப்பியா மக்கள் மக்காச்சோளத்தை வச்சுதான் இன்ஜெரா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெஃப் அப்படிங்கறது அவங்களால டெய்லி தெஃப்ல இன்ஜெரா செஞ்சு அவங்களால சாப்பிட முடியாது. அதனால இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் இட்லி தோசை எல்லாம் அந்த தீபாவளி பொங்கலுக்கு தான் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தெஃப்பை பயன்படுத்தி இன்ஜெரா செய்யறது எல்லாமே எத்தியோப்பியால என்னைக்காவது ஒரு பண்டிகை வரும்போது அப்ப மட்டும்தான் தெஃப் பயன்படுத்தி இன்ஜெரா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாவு எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னா, இதுல எந்த தானியமா வேணாலும் எடுத்துக்கலாம். வெயில்ல நல்லா காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து பொடி பண்ணி வாங்கிக்கிறாங்க. அரிசி கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி கலந்துக்கிறாங்க. இந்த பொடியை அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இன்ஜெரா செஞ்சு சாப்பிடணுமோ அப்பெல்லாம் தண்ணி கலந்து அதை புளிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல இதை நாங்க அப்படியே வச்சிருவோங்க, தண்ணி கலந்து வச்சிருவோம், ஒரு 3 நாள்ல புளிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஒரு நாள்லயே புளிச்சிரும்னு சொல்றாங்க. சில பேர் ஈஸ்ட் கலந்து புளிக்க வைப்போம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் நாங்க ஒரு வேர் கலந்து புளிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புளிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு விதமா அவங்க ஏதோ செய்யறாங்க. மொத்தத்துல அந்த மாவு புளிச்சு வரணும், அவ்வளவுதான். கரெக்டா நான் பண்ணல, பட் இப்படிதான் அவங்க இன்ஜெரா ஊத்தி, ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டா அவங்களுக்கு தெரியும், இப்படி ஊத்திடுவாங்க. பத்தாம் கோபஸ்னோ. அப்புறம் இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான், அழகாக இருக்குது அடுப்பு பார்க்குறதுக்கே. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தோசை எடுக்கிற மாதிரியே 5 minutes. ஓகே தேங்க்யூ.
இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற வீட்டில் வந்து குயிக்காகவே வெந்துடுது, ரொம்ப சீக்கிரமாகவே இன்ஜிரா வந்து வெந்துடுது. இந்த இடத்துல சில நேரம் நம்ம இண்டக்ஷன்லலாம் சமைக்கும் போது நிறைய டைம் எடுக்கும், அது மாதிரி இந்த அடுப்புக்கு வந்து நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். It's so hot. Yeah. Yes. Okay. Oh. வர மாட்டேங்குதே. எடுக்க வர மாட்டேங்குது. கொஞ்சம் எண்ணெய் கம்மியா தேய்ச்சிட்டோம் போல, எடுக்க வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. ஸோ நம்ம தோசை எடுக்கிற மாதிரி, தோசை கரண்டியில் எடுக்கிற மாதிரி அவங்க எடுக்க சொல்கிறாங்க. யா, இட்ஸ் டன். ஸோ அவ்வளோதான், இன்ஜிரா வந்து செஞ்சாச்சு. ஸோ எஸ், யா, டேக். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. அமசகன் அலுஃப். யா. How to paint? Like this? Yeah. What is this? Min, no? Min. Oil? Like this? Yeah. Okay. Enough? Baka? Full? ஓகே, இது மாதிரி அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எத்தியோப்பியாவில் வந்து எல்லாம் ஏதாவது முட்டை பொரியல், சிக்கன், மட்டன் அது மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க. இது ஏதோ வந்து இவங்க லோக்கலாக ஒரு பட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆயில் வந்து வருது, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி இது வந்து சாப்பிட போகிறாங்க. ஓகே, இனஃப் பக்கா, தினேஷ். இப்படி மடிச்சுட்டு அப்புறமா வந்து அப்படி கட் பண்ணுறாங்க. ஓகே, கட்டிங் மாதிரி. ஃபஸ்ட் டைம் நான் உண்மையாகவே எத்தியோப்பியாவில் இது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் செஞ்சு பார்க்குறேன். ஓகே ஓகே. யா பக்கா. யா ஓகே. அமசகனால் யா. Just give me finish. Yeah. Come. ஸோ அவ்வளோதான், இதான் இன்ஜிரா. இவங்க ப்ரிப்பேர் பண்ணி இவங்களோட லோக்கல் ஆயிலில் இவங்க இன்ஜிரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. சாப்பிட்றதுக்கு நான் இன்னொரு ஆள் வச்சுருக்கேன், அவரை சாப்பிட சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்ஜிரா ப்ரிப்பரேஷன் இன் எத்தியோப்பியாவில். ஓகே, சாப்பிட்லாமா? இன்ஜிரா ப்ரிப்பேர் பண்ணதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தோசை மாதிரி தான் வந்து சுட்டு எடுத்தாச்சு. சாப்பிட்டீங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இன்ஜிரா வந்து எத்தியோப்பியாவில் சில பல இடங்களில் சில நேரங்களில் வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே வந்து சாஃப்டாக தான் வந்து இருக்கும், ரொம்ப வந்து புளிப்பாக இருக்கும். இதில் வந்து புளிப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க நம்மள மாதிரிலாம் வந்து தோசை எப்பப்போ வேணுமோ அப்பப்பெல்லாம் வந்து சுட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க. இவங்க அந்த இன்ஜிரா மாவை வந்து புளிச்சதுக்கு அப்புறமா மொத்தமாகவே வந்து செஞ்சு வச்சுருவாங்க. இதை ஒரு 3 நாள் வரைக்கும்
சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூடே பண்ண மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதையே எடுத்து தான் வந்து சாப்பிடுவாங்க. திரும்ப சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாததுனால, இன்ஜிராவுக்கு தேவையான சைட் டிஷ் மட்டும் தான் இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம எப்படி வந்து குழம்பு வந்து சாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ, அதே மாதிரி தான் இவங்க வந்து குழம்பு மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கீரை பொரியல் மாதிரியும் பண்ணுவாங்க. முட்டைகோஸ் பொரியல் மாதிரியும் பண்ணுவாங்க. முட்டை பொரியல் வந்து பண்ணுவாங்க. இறைச்சிய வந்து வறுத்தும் சாப்பிடுவாங்க. குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிடுவாங்க. இது எல்லாமே இன்ஜிராவுக்கு அவங்க சேர்த்துக்கிட்டு சாப்பிடுற உணவு வகைகள். இப்ப நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா, எனக்கு இத்தனை இன்ஜிரா குடுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இல்ல. நமக்கு அந்த என்ன வந்து சேர்த்து சாப்பிடணுமோ, அதோட பேர் மட்டும் சொன்னா போதும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இத்தியோப்பியால இந்த இறைச்சிய வந்து ஒரு மாரி வறுத்து மாரி குடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போய் டிப்ஸ் அப்படின்னு கேட்டாலே போதும், இன்ஜிராவும் சேர்ந்து வரும். இன்ஜிரா மக்கள் வந்து சாப்பிடுறதே வந்து சேர்ந்து தான் வந்து சாப்பிடுவாங்க. இன்ஜிரா மட்டும் இல்லங்க. எந்த உணவு வந்து அவங்க சாப்பிட்டாலுமே எத்தியோப்பியர்கள் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இது குடும்பத்திலயா அப்படின்னா, ஆமா குடும்பத்தில இருக்கவங்கலாம் இப்ப சாப்பிட போறாங்க அப்படின்னா, அது எத்தன பேரா இருந்தாலும் ஒரே தட்டுல வந்து வச்சு எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. குடும்பம் மட்டும் தானா அப்படின்னா, இல்ல நண்பர்கள் கூட. வெளியில வந்து நண்பர்கள் வந்து சந்திக்கும்போது அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரே தட்டுல வந்து வாங்கி வந்து சாப்பிடுவாங்க. நண்பர்கள் மட்டும் தானா அப்படின்னா, அதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு அவங்க சாப்பிட போறாங்கன்னாலே ஒரே தட்டுல வந்து வாங்கி சாப்பிட்டுருவாங்க. இப்போ இந்த வீடியோல ஒரு சிவப்பு நிற டீ ஷர்ட் போட்ட ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வந்தவரு. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு வந்து கைடு மாதிரி வந்தாங்க. என்னைய அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் வந்து காமிச்சாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து சம்மந்தம் கிடையாது. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் ஃபுட் ஆஃபர் பண்ணப்போ, அவங்க 2 பேருமே 2 விதமான சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒரே தட்டுல தான் வந்து கொண்டு வந்து குடுத்தாங்க. இவங்களுக்கு அந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க யாருன்னே வந்து தெரியாது. அப்பதான் வந்து பார்த்துருக்காங்க. ஆனா ஒரே தட்டுல வந்து சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வந்து போனாங்க. இத வந்து எத்தியோப்பியா மக்கள் அவங்களோட கலாச்சாரமா வந்து பின்பற்றிட்டு வராங்க. இப்ப எத்தியோப்பியாவுக்கு நம்ம போறோம் அப்படின்னாலுமே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எங்க கூட வந்து சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வேணாம் அப்படின்னு வந்து சொன்னோம்னா, அத வந்து அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாரி இருக்கிறதா வந்து அவங்க வந்து நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. எத்தியோப்பியாவோட சாப்பாடு இன்ஜெரா அது எப்படி செய்றாங்க? அந்த மாவு வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க? இத சாப்பிடுறதுல எத்தியோப்பியா மக்கள் என்ன தனித்துவம் காட்டுறாங்க? அதையெல்லாம் தான் இன்னைய வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு என்னோட வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.